காலை வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ற பாடத்துல காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவரை உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சார், காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவரா உருவாக்குறதுக்கு அப்படி என்னென்ன காரணி தான் சார் அவருக்கு உதவுறது, கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். மாணவர்களே, காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவர் உருவாக்கத்துக்கு காரணமா இருந்தது ஒரு ரயில் பயணம். அந்த ரயில் பயணம் பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சார் எனக்கு தெரியும் சார். ஒரு முறை காந்தியடிகள் ஒரு முறை ரயில்ல போயிட்டு இருந்தப்போ அங்கிருந்த வெள்ளையர்களால அவமானப்படுத்தி துரத்தி அனுப்பினாங்க, அதுதானே சார்? சரிதான்டா தினேஷ். ஆனா அதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன பண்ணாங்கன்றத நான் சொல்றேன். ஒரு முறை அவர் ரயில் பயணத்துல ஏற்பட்ட அந்த மோசமான அனுபவத்துக்கு பின்னாடி காந்தியடிகள் டிரான்வாலில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே ஒரு கூட்டமா கூட்டினாரு. அவங்க கிட்ட தங்களோட குறைகளை களைவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தினாரு. சரி சார், அறிவுறுத்தினாரு. அதுக்கடுத்து காந்தியடிகள் என்னென்ன பண்ணாரு சார்? காந்தியடிகள் அதுக்கப்புறமா தென்னாப்பிரிக்காவில போனாருப்பா. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில சத்தியாகிரகத்தை தொடங்கினப்போ அது உண்மையின் வடிவமா அதை மேம்படுத்தினாரு. சார், அதுக்கப்புறமா காந்தியடிகள் சம்பரான் சத்தியாகிரகத்தையும் கேவா சத்தியாகிரகத்தையும் தொடங்கினாரு சார். அது கூடமா சார்? ஆமாண்டா கணேஷ், சம்பரான் சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் இந்தியால தொடங்கினப்போ இதன் மூலமா தீன்காதியா முறை ஒழிக்கப்பட்டது. விவசாயிங்க பாத்தீங்கன்னா பண்ணை ஆட்களோட பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. சம்பரான் சத்தியாகிரகம் ஜெயிச்சதுனால அதுக்கடுத்து அகமதாபாத்தோட மின் வேலை நிறுத்தமும் அதுக்கடுத்து கேதா சத்தியாகிரகமும் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவரா உருவாக உதவுச்சுப்பா. தினேஷ், காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்துல மக்கள் தலைவரை திகழ்ந்தாருல்லப்பா. அப்போ ஒரு லவ்ரெட் சட்டத்தை, அதாவது ரவுலட், அந்த சட்டத்தை எதிர்த்து போராடினதுக்கு மக்கள் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு கொடுத்தாரு. இது மூலமா ஒத்துழையாமை இயக்கத்தையும் தொடங்கினாரு. அதுக்கடுத்து ரவுலட் சட்டம் எதிர்த்து நின்னார்ல சார், அது சட்டம் தானே சார்? அப்ப சட்ட மறுப்பு இயக்கம் இருக்குதா சார் காந்தியடிகள் பண்ணதுல? ஆமா கணேஷ், சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் தான் உருவாக்கினாரு. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினப்போ 100கணக்கான மக்கள் தொண்டர்கள்னு அவரை பின்தொடர்ந்து போனாங்க. இது காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவர் அப்படின்றத காட்டுதுப்பா. 1931ஆம் ஆண்டுலதான் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு மறுபடியும் புத்துயிரூட்டினப்போ காந்தியடிகளோடு சேர்த்து அந்த 100கணக்கான பேர் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாங்கல்ல, அந்த 100கணக்கான பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. தீண்டாமைக்கு தினேஷ், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல அவரோடு சேர்ந்து போராட மக்கள் தயாரா இருந்தாங்க. இதுதான் வெள்ளையனே வெளியேறுப்பா. இதுக்கு மேல சொன்ன எல்லாமே காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவரா மாற்ற உதவிய காரணிகள். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு உங்களால நாங்க வரலாறுல தேசிய காந்திய காலகட்டத்துல காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவரா உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்னென்ன அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸாம்ல கேட்டாக்கா பிச்சு உதறணும் சார்.